உங்கள் விமான பயணங்களை எப்பொழுதும் இலகுவாக்கி தருபவர்கள் Zurich eFly. உலகின் எப்பகுதிக்கும் விமான சீட்டுகள் வழங்குவோர். விசேடமாக இலங்கை இந்திய பயணங்களுக்கான விமான டிக்கெட்டுகளை eFlyயில் பெற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு வேளைகளிலும் சிறப்பு சலுகைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. eFly லங்ஸ்ட்ராச 214 8005 Zurich. தமிழ் உறவுகளே வணக்கம். வணக்கம் ஊடகவியலாளர் ஷன் தவராஜா அவர்களே. வணக்கம் எஸ்.கே. ராஜன் அவர்களே. வணக்கம் தமிழ் நேயர்களே. உலகம் பதட்ட நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் எல்லோரையும் பொறுத்தவரையிலே அவர்கள் உள்ளங்களில் பயம் குடிகொண்டிருக்கின்றது. இந்த தாக்குதல் சம்பவம் என்பது ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தாலும், இந்த தாக்குதல் நடக்கும் என்பது சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இவ்வாறு நடக்குமா என்பது ஒரு பேர் அதிர்ச்சியாகவே இருக்கின்றது. பிப்ரவரி மாதம் 28 அமெரிக்காவும் இஸ்ரேல் நாடுகள் இரண்டும் சேர்ந்து ஈரான் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அங்கே பேரழிவு ஏற்பட்டிருப்பதாக ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் அந்த விடயங்கள் தொடர்பாக எடுத்துக் கூறுங்கள் ஷன் தவராஜா அவர்களே. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று இந்த தாக்குதல் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒன்று. இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்ற தலைப்பை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வழங்கியிருக்கிறார். இதிலே எழுகின்ற கேள்வி என்னவென்றால், எதற்காக இந்த தாக்குதல் என்பதுதான் இந்த கேள்வி. பொதுவாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க தரப்பிலிருந்து சொல்லப்படுகின்ற காரணம் என்னவென்றால், ஈரான் அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்வதை தடுத்துவிட வேண்டும் என்பதாக அது இருந்தது. இதே போன்ற ஒரு கருத்தை முன்வைத்து கடந்த வருடம் ஜூன் மாதம் 13 ஒரு தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தியது. அந்த தாக்குதல் பதில் தாக்குதல் என்று அந்த யுத்தம் 12 நாட்கள் நீடித்தது. நாம் அனைவரும் அறிந்த செய்தி. அப்படியானால் ஈரானுடைய அணு ஆயுத உற்பத்தி வல்லமையை தடுத்துவிட அமெரிக்காவாலும் இஸ்ரேலாலும் அந்த நேரம் முடியாமல் போய்விட்டதா? அந்த வல்லமையை அவர்கள் இழந்து விட்டார்களா? அல்லது அதையும் மீறி, அந்த தாக்குதலை மீறி ஈரான் மீண்டும் அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டதா என்கின்ற கேள்வி எழுகின்றது. அதே நேரம் பிப்ரவரி 6 முதல் பிப்ரவரி 26 வரை சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரிலே அமெரிக்காவுக்கும் ஈரான் நாட்டின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலே ஓமான் நாட்டின் அனுசரணையோடு தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் 3 கட்டங்களாக நடைபெற்றன. 26 இந்த பேச்சுவார்த்தைகள் முடிந்த வேளையிலே ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் பேச்சுக்கள் சுமூகமான முறையிலும் பயனுள்ளதாகவும் அமைந்ததாக தெரிவித்திருந்தார். மறுநாள் 27 ஓமான் நாட்டினுடைய வெளிநாட்டு அமைச்சர் இந்த யுரேனியம் செறிவை கட்டுப்படுத்துவதற்கு, குறைப்பதற்கு ஈரான் முன்வந்து விட்டது என்ற கருத்தை கூறி, ஆகவே இந்த பேச்சுக்கள் சரியான பாதையிலே செல்கின்றன என்று கூறியிருந்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக 28 அமெரிக்கா இந்த தாக்குதலை தொடங்கி இருக்கின்றது. அதனோடு இஸ்ரேலும் இணைந்து தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. அப்படியானால் இந்த தாக்குதல் எதற்காக? ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே 12 நாள் யுத்தத்திலே ஈரானின் வல்லமையை நாங்கள் முறியடித்து விட்டோம் என்று சூளுரைத்த அமெரிக்கா, இஸ்ரேல் இப்பொழுது மீண்டும் தாக்குதல்களை 6 மாத இடைவெளியின் பின் நடத்துவதாக இருந்தால் இதனுடைய நோக்கம் என்ன என்ற கேள்வி எழுகின்றது. அது சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. நாம் அறிந்த ஒரு விடயம், கடந்த டிசம்பர் மாத இறுதியிலே ஈரான் நாட்டிலே அங்குள்ள உள்நாட்டு விவகாரங்கள், அதாவது பொருளாதார பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து மக்கள் போராட்டங்கள் அங்கு நடந்தது. அதனை இரும்பு கரங்கொண்டு ஈரான் அரசாங்கம் அடக்கி இருந்ததையும் நாங்கள் அறிவோம். அத்தகைய ஒரு சூழ்நிலையிலே ஒரு ஆட்சி மாற்றத்தை வேண்டி இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த தாக்குதல்களில் இறங்கி இருக்கின்றதா என்ற கேள்வி எழுகின்றது. ஏனென்றால் இந்த தாக்குதல் ஆரம்பித்து ஒரு சில மணித்தியாலங்களிலே ஈரான் நாட்டு மக்களுக்கு இஸ்ரேலினுடைய பிரதம மந்திரி
பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் 79ஆம் ஆண்டு இந்த இஸ்லாமிய புரட்சியின் போது அங்கிருந்து அடித்து விரட்டப்பட்ட அப்போதைய ஷா முகமட் ரெசா பஹ்லாவி அவருடைய மகன் இப்பொழுது அமெரிக்காவிலே தங்கியிருக்கின்ற ரெசா பஹ்லாவியும் இணைந்து ஒரு அறிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். மக்களே, நீங்கள் தயாராக இருங்கள், நாங்கள் பொருத்தமான தருணம் வரும் பொழுது உங்களுக்கு அறிவிக்கிறோம், அப்பொழுது வீதிக்கு வாருங்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள் அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த தாக்குதலினுடைய பின்னணி என்பது தொடர்பாக சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது என்பதைத்தான் இந்த வேளையிலே எனது கருத்தாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஈரான் நாட்டை எடுத்துக்கொண்டால் அங்கே ஒரு உயர்நிலை அதிகாரியை போன்று உச்சநிலை தலைவராக, சுப்ரீம் லீடராக விளங்கிக் கொண்டிருப்பவர் அயத்துல்லா அலி கொமேனி அவர்கள். இவரை இலக்கு வைத்துத்தான் இந்த தாக்குதல் நடைபெறுகிறதா, அல்லது 37 ஆண்டுகளாக அவருடைய நிர்வாகத்திலே அவர்தான் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகின்ற ஒருவராக இருக்கின்றார். அது உள்நாட்டு விவகாரங்களாக இருந்தால் என்ன, வெளிநாட்டு விவகாரங்களாக இருந்தால் என்ன, வேறு எந்த அரசு நடவடிக்கைகளாக இருந்தாலும் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருப்பதாக இருக்கின்றது. ஆகவே இந்த தாக்குதல் என்பது அந்த நாட்டில் நீங்கள் ஏற்கனவே தெரிவித்த ஆயுதம் தொடர்பான விடயங்களா, அல்லது அவரை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்படுகிறதா? உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? அமெரிக்காவும் இஸ்ரேலும் மனம் திறந்து எப்பொழுதும் பேசிய வரலாறு இல்லை. அவர்களுடைய உள்ள கிடக்கை என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியாத உலகத்தில்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அவர்கள் இது பற்றி வாய் திறந்து சொல்லப் போவதில்லை. ஊகங்கள் அடிப்படையிலே நாங்கள் சொல்வதாக இருந்ததா, ஏற்கனவே நான் இப்பொழுது குறிப்பிட்டதை போன்று அங்கே ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதுதான் இவர்களுடைய நோக்கம் என்றால், ஆட்சி மாற்றத்துக்கு தடையாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதை கண்டறிந்து அவர்களை களை எடுப்பதிலே இவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்களா என்ற சந்தேகம் எழுகின்றது. ஏனென்றால் இந்த மத தலைவர் அலி கமைனி அவருடைய மாளிகை இந்த தாக்குதலிலே தரைமட்டமாக ஆக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அது தொடர்பான காணொளிகள், படங்கள் கூட வெளியாகி இருக்கின்றன. ஆகவே அவர் அங்கே தங்கி இருந்திருப்பாராக இருந்தால் அவர் அங்கே கொல்லப்பட்டிருப்பார் நிச்சயமாக என்கின்ற தகவல் இப்பொழுது சில ஊடகங்களிலும் கூட வெளியாகியிருப்பதை நாங்கள் ஒரு ஊகமாக வெளியாகியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இவர்களுடைய இலக்கு என்ன என்பது ஈரான் அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்வதை தடுப்பது என்பது அவர்கள் வெளியே வந்து கூறுகின்ற இலக்காக இல்லை என்பது இந்த கடந்த வருஷம் ஜூன் மாதம் நடைபெற்ற தாக்குதலோடு நிரூபணமாகிவிட்டது. இவர்கள் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு பேச்சுவார்த்தை நடத்திய மறுநாளே தாக்குதலை நடத்துவது என்பது இது முன்னமும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற தாக்குதலுக்கு முன்னதாகவும் இது போன்ற பேச்சுக்களிலே அமெரிக்காவும் ஈரான் நாடும் பங்கு கொண்டிருந்த அந்த காலப்பகுதியிலே தான் அந்த தாக்குதல் நடைபெற்றது. அதுபோன்று இப்பொழுதும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த தாக்குதல் நடந்திருக்கின்றது. ஆகவே இவர்களுடைய உண்மையான நோக்கம் என்பது இந்த அணு ஆயுதம் தொடர்பானது அல்ல, அதைவிட வேறு ஏதோ இருக்கின்றது என்று ஊகிக்க முடிகின்றது. அந்த வேறு ஏதாக இருக்கும் என்று நாங்கள் பார்த்தால் அது நிச்சயமாக இந்த ஆட்சி மாற்றமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இந்த ஆட்சி மாற்றத்தை பற்றி கடந்த டிசம்பர் மாதத்திலிருந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தொடர்ச்சியாக பேசி வருகின்றார். ஆட்சி மாற்றம் பலவந்தமாகவோ அல்லது ஏதோ தங்களுக்கு சாதகமான வழிகளிலோ ஏற்படுத்துவது என்பது அமெரிக்காவை பொறுத்தவரை ஒரு புதுமையான விடயம் அல்ல. ஆகவே இப்போது இருக்கின்ற களச்சூழலை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் எதிர்பார்க்கின்றது ஈரானிலே ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ வேண்டும் என்பதாக இருக்கின்றது. ஆனால் அது நிகழுமா? அதற்காக ஈரான் மக்கள் எத்தனை விலையை செலுத்த வேண்டும்? ஈரான் மக்கள் மாத்திரமல்ல, இப்பொழுது ஈரான் பதில் தாக்குதலை தொடர்ந்திருக்கின்றது. குறிப்பாக மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க படைநிலைகள் கொண்டிருக்கின்ற அனைத்து நாடுகள் மீதும் அமெரிக்கா தாக்குதல் தொடங்கி இருக்கின்றது. இந்த தாக்குதலை அமெரிக்கா மாத்திரம் எதிர்கொள்வதா, அல்லது அந்த தாக்குதலுக்கு இலக்கான தளங்களை அமெரிக்காவுக்கு வழங்கி இருக்கின்ற
அந்தந்த நாடுகளினுடைய பிரதிபலிப்பு என்னவாக இருக்கும்? இது ஒரு 2 நாடுகளுக்கு அல்லது 2 சக்திகளுக்கு இடையிலான போராக இருக்குமா? அல்லது முழு மத்திய கிழக்குமே இந்த போரிலே ஈடுபடுகின்ற ஒரு சூழல் உருவாகுமா? என்கின்ற ஒரு பயங்கரமான நிலைமையில் தான் இன்று உலகம் இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஊடகவியலாளர் ஷண் தவராஜா எழுதிய சுவிஸ் தமிழ் எழுத்தாளர்கள் நூல் அறிமுகம் மார்ச் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பேர்ன் சைவநெறி கூடத்தில் நடைபெறுகின்றது. இலக்கியத்துறை ஆர்வலர்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்கப்படுகின்றனர். அணுவாயுதம் என்பது உலகத்திற்கு ஆபத்தானது என்றால் அதிலே 2 நாடுகள் மட்டும்தான் தீவிரமான நடவடிக்கையில் முன்னிற்கின்றன. ஒன்று அமெரிக்கா, அடுத்தது இஸ்ரேல். பிரெஞ்சு நாட்டினுடைய அதிபர் கூறுகின்றார், இது பற்றி தமக்கு எதுவும் தெரிவிக்கப்படவில்லை, பிரான்ஸ் இந்த தாக்குதல் நடவடிக்கையில் பங்கெடுக்கவில்லை என்பதை மிக அழுத்தம் திருத்தமாக எமனுவேல் மேக்ரோ அவர்கள் கூறியிருக்கின்றார். இதுபோன்றே ஏனைய நாடுகளும் இந்த தாக்குதல் நடவடிக்கையில் நேரடியாக பங்கெடுத்துக் கொள்ளவில்லை. நீங்கள் ஏற்கனவே கூறியது போல அமெரிக்கா எதை திட்டமிடுகிறது, எவ்வாறு திட்டமிடுகிறது, எங்கெங்கு பேச்சுவார்த்தை நடத்துகின்றது என்பதெல்லாம் ரகசியமாகவே இருக்கின்றன. மகத்தான கோபத்தோடு அமெரிக்காவும் இஸ்ரேல் நாடும் எழுந்து நின்று ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது என்பது ஆட்சி மாற்றத்திற்காக மாத்திரம் தான் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது போன்ற கருத்தை நீங்கள் சிறப்பாக முன்வைத்திருக்கின்றீர்கள். ஏற்கனவே அருகில் இருக்கின்ற நாட்டில் நடைபெற்ற சம்பவத்தையும் இந்த சந்தர்ப்பத்திலே நினைவுபடுத்தலாம் என்று நினைக்கின்றேன். ஷண் தவராஜா அவர்களே, இந்த அமெரிக்காவினுடைய இந்த உளவியலை புரிந்து கொள்வது என்பது உண்மையிலே மிகவும் கடினமானது. இதற்கு வரலாறு நெடுகவும் உதாரணங்கள் இருக்கின்றன. அதே போன்று இஸ்ரேலினுடைய உளவியலையும் புரிந்து கொள்வது என்பது கடினமான ஒன்றாகவே இருக்கின்றது. இந்த முறையும் அது மெய்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா இந்த அணு விவகாரம் தொடர்பிலான பேச்சுவார்த்தைகளில் ஏற்கனவே கலந்து கொண்டிருந்தது. அது நாங்கள் அறிவோம். 2006ஆம் ஆண்டு அமெரிக்காவின் முன்முயற்சியால் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையிலே ஈரானுக்கு எதிரான இந்த அணுவாயுத தொழில்நுட்பத்தை பெற்றுக்கொள்வது அல்லது அணுவாயுத மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்வது தொடர்பான தடை விதிக்கப்பட்டது. 2015ஆம் ஆண்டு இங்கிலாந்து, பிரான்ஸ், அமெரிக்கா, ரஷ்யா, சீனா உள்ளிட்ட இந்த பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பு நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியம் சேர்ந்து ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தார்கள். அதுக்கு பிறகுதான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இந்த அணு ஆயுத கண்காணிப்பு குழு ஈரானுக்கு சென்று அங்குள்ள அணு உலைகளை பார்வையிடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. 2012ஆம் ஆண்டு தன்னுடைய முதலாவது பதவி காலத்தில் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகி கொண்டார் என்பதும் ஒரு வரலாறு. இதுவும் இந்த அணு ஆயுத விவகாரத்தை அமெரிக்கா ஒரு சாக்காக வைத்துக்கொண்டு தன்னுடைய மறைமுக வேலை திட்டத்தை நிறைவேற்ற துடிக்கின்றது என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த தகவல்களும் உதவும் என்று நான் நினைக்கின்றேன். வெனிசுலா நாட்டின் அதிபரை தூக்கிச் சென்றது போன்று ஈரான் நாட்டினுடைய அதியுச்ச தலைவரை தூக்கிச் செல்ல முடியாது இருக்கின்றது என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கிறது. இது அமெரிக்காவால் முடியாத விடயமாக போகுமா என்ற கேள்விக்கு நீங்கள் தரக்கூடிய பதில் எதுவாக அமையும்? வரலாற்றை தீர்மானிப்பவர்கள் தனிநபர்கள் அல்ல என்பதை முதலிலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றை தீர்மானிப்பவர்கள் எப்போதும் மக்களாகவே இருந்திருக்கின்றார்கள். இந்த இஸ்லாமிய குடியரசினுடைய முக்கிய நபர்களை அங்கிருந்து அகற்றி விடுவதன் மூலம் எல்லாவற்றையும் அமெரிக்கா சாதித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தால் அது நடைபெறப் போவதில்லை. அலி கொமைனி அவர்களை இப்பொழுது உயிரோடு இல்லை என்று ஒரு பேச்சு இருக்கின்றது. அப்படி உயிரோடு இருந்தாலும் கூட அமெரிக்கா நினைத்துவிட்டால் அதற்கான முயற்சியில் இறங்குவதற்கும் வாய்ப்பில்லை என்று கூறிவிட முடியாது. எல்லாவற்றுக்குமே வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏனென்றால் உலகிலே ஆட்சியாளர்களுக்கு ஆதரவானவர்களும் இருக்கின்றார்கள், எதிரானவர்களும் அந்தந்த நாட்டிலே இருக்கின்றார்கள். ஆகவே அதற்கு அமெரிக்கா முயற்சித்தால் அது முடியாது என்று கூறுவதற்கில்லை. ஏனென்றால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து பல்வேறு நபர்களை ஏற்கனவே கொலை செய்திருக்கின்றன. அந்த பட்டியல் நீளமானது. அது காசா, லெபனான், சிரியா, ஈராக்,
ஈரான் என்று பல நாடுகளிலே அவர்கள் நினைத்ததை சாதித்திருக்கின்றார்கள். அவ்வாறான ஒரு திட்டம் அமெரிக்காவிடம் இருந்ததா அல்லது அதற்கு முயற்சி செய்ததா என்கின்ற விவரங்கள் கூட எங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அமெரிக்காவினுடைய உளவு அமைப்பு மேற்கொள்கின்ற வேலைத்திட்டங்கள் தொடர்பான தகவல்கள் ஒன்று அது வெற்றி பெற்றால் பரபரப்பாக பேசப்படும், தோல்வி அடைந்தால் அவை பேசப்படுவதில்லை. நீங்கள் குறிப்பிடுவதைப் போன்று அலி கொமேனி அவர்களை உயிரோடு கடத்துவதற்கு ஏதாவது முயற்சிகள் செய்யப்பட்டிருக்கலாம். அது பற்றிய இதுவரையான தகவல்கள் எதுவும் ஊடகங்களிலே வரவில்லை. ஆகவே அதை பற்றி நாங்கள் பேசுவதற்கு எதுவும் இல்லை. ஆனால் அமெரிக்காவால் முடியாதா என்ற கேள்விக்கு நிச்சயமாக முடியாது என்ற பதிலை கூற முடியாது. ஏனென்றால் அமெரிக்கா அவ்வாறு செய்ய வேண்டும் என்று நினைத்தால் குறைந்தது அதற்கான முயற்சியாவது செய்யும். அப்படியான ஒரு முயற்சியை அமெரிக்கா முன்னெடுக்க விரும்பினால் அதற்கு ஆதரவு அளிப்பதற்கும் ஈரானில் நபர்கள் இருப்பார்கள் என்பது உண்மை. ஏனென்றால் இந்த 2025 ஜூன் மாதம் ஈரானிலே நடைபெற்ற தாக்குதல்களிலே சில அந்த நாட்டினுள் இருந்துதான் நடத்தப்பட்டது என்பதையும் நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். என்னவென்றால் இந்த ட்ரோன் எனப்படுகின்ற ஆளில்லா விமானங்கள் ஈரான் நாட்டிலிருந்து இயக்கப்பட்டுத்தான் அவை அந்த இலக்குகளை தாக்கினதாக பின்னர் கண்டறியப்பட்டிருக்கின்றது. ஆகவே அத்தகைய ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்குமாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட முக்கியமான நபரை கடத்துவதற்கான முயற்சியிலே அவர்கள் இறங்க மாட்டார்கள் என்று இல்லை. வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை நாங்களும் கூற முடியாது. என்றால் ஈரானில் உள்ள பாதுகாப்பு நடைமுறைகள் அது எவ்வளவு இறுக்கமாக இருக்கின்றன என்பதையெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது. ஏனென்றால் வெனிசுவேலா கூட எதிர்பார்க்கப்பட்டிருந்தது ஏதாவது ஒன்று நடக்கும் என்று இருந்தும் கூட வெனிசுவேலாவிலே நிக்கோலஸ் மதுரோவை தூக்கி வர முடியுமா இருந்தால் அமெரிக்கா நினைத்தால் அதை செய்யுமா செய்யாதா என்பதை அமெரிக்கா தான் சொல்ல வேண்டும். நாங்கள் சொல்வது பொருத்தமாக இருக்காது என்பதுதான் என்னுடைய நிலப்பாடு. நிறைவாக இந்த போர் தொடர்பாக தற்பொழுது ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேல் நாடும் நடத்தி கொண்டிருக்கின்ற போர் தொடர்பாக சுவிட்சர்லாந்து நாட்டின் நிலை என்னவாக இருக்கிறது? அவர்கள் என்ன கூறியிருக்கின்றார்கள்? எதுவும் கூறியிருக்கின்றார்களா அல்லது கூறவே இல்லையா? எப்படி அதை இப்பொழுது எடுத்து கூறுங்கள். போர் தொடர்பாக இந்த செய்திகள் வழியாக உடனேயே பெரும்பாலும் ஒரு அதிர்ச்சி உலக நாடுகளினுடைய தலைவர்கள் மத்தியில் இருந்ததை பல்வேறு அறிக்கைகள் ஊடாக பார்க்க முடிகின்றது. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் அவர்களுக்கு ஒரு போர் தொடர்ந்து தெரியாமலேயே அவர் இருந்திருக்கின்றார் அல்லது அவருக்கு முறையாக முன்கூட்டியே அறிவிக்கப்படவில்லை என்பதை பார்க்க முடிந்தது. மற்றொரு செய்தியிலே இந்த போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த சந்தர்ப்பத்திலே பிரித்தானிய விமானங்கள் விண்ணிலே பறந்து கொண்டிருந்தன என்ற செய்தியும் இப்பொழுது வெளியாயிருந்தது. அவர்களுக்கு கூட தெரியாது இப்படி ஒரு போர் தொடங்க போகின்றது. ஆகவே அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிகவும் கமுக்கமாக யாருக்கும் தங்களுடைய கூட்டாளிகள் யாருக்கும் அறிவிக்காமல் இந்த போரை தொடங்கி இருக்கின்றார்கள். இது அணுவாயுதம் வல்லமையை ஈரான் பெற்றுக்கொள்வதை தடுப்பதற்காகத்தான் இந்த போர் என்று கூறுவதை உலகின் பல நாடுகளின் தலைவர்கள், அதாவது பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் நம்பவில்லை என்பதையும் அவர்கள் தங்களுடைய அறிக்கையிலே தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த பொதுவாக பல நாடுகள் சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் இந்த தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கண்டித்திருக்கின்றன. பாதுகாப்பு சபை கூடாக ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தாங்கள் ஏதாவது முயற்சி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே பேச்சுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்பதாகத்தான் உலக நாடுகளுடைய தலைவர்களுடைய அறிக்கைகள் இருக்கின்றன. சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய அறிக்கை அல்லது அவர்களுடைய அரசாங்கத்தின் பிரதிபலிப்பு நாங்கள் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்ற நேரம் வரையும் கிடைக்கவில்லை அல்லது நான் பார்க்கவில்லை என்பதாகவும் கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே அது பற்றி இப்பொழுது சொல்வதற்கு எதுவும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி ஊடகவியலாளர் ஷன் தவராஜ் அவர்களே. நாங்கள் இந்த விடயம் தொடர்பாக தொடர்ச்சியாக பேசுவோம். இப்பொழுது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே பிரான்ஸ் நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். உடனடியாக போர் நிறுத்தம் தேவை என
அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த செய்தியோடு இன்றைய சந்திப்பை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். மிக்க நன்றி. வணக்கம். ஷண் தவராஜா அவர்களே. நன்றி, வணக்கம். உங்கள் விமான பயணங்களை எப்பொழுதும் இலகுவாக்கி தருபவர்கள் Zurich eFly. உலகின் எப்பகுதிக்கும் விமான சீட்டுகள் வழங்குவோர். விசேடமாக இலங்கை இந்திய பயணங்களுக்கான விமான டிக்கெட்டுகளை eFlyயில் பெற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு வேளைகளிலும் சிறப்பு சலுகைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. eFly, லங்ஸ்ட்ராச 214, 8005, Zurich.